श्रीगुरुभ्यो नमः। गुरुभ्यश्च गृहेभ्यश्च मया बद्धोऽयमञ्जलिः प्रसन्नमनसस्ते मे सत्याङ्कुर्वन्तु भारतीम्. சபையில் வீற்றிருக்கும் ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். இன்றைக்கி எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டால், வேதாங்க ஜோதிஷத்தின் மகிமை அப்படிங்கிறது தான். முதல்ல நம்ம இந்த தலைப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்த தலைப்பில் வேதாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இருக்குது, ஜோதிஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இருக்குது, மகிமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அப்போ வேதாங்கம்னா என்ன, வேதாங்கத்துக்கும் ஜோதிஷத்துக்கும் என்ன சம்பந்தம், இந்த வேதாங்க ஜோதிஷமாக இருக்கிறதுனுடைய அந்த சாஸ்திரத்தினுடைய மகிமை என்ன அப்படிங்கிறத நம்ம வரிசையாக நம்ம தெரிஞ்சுக்கணும். வேதாங்கம், வேதம் அப்படின்னு சொல்லக்கூடிய பதமானது இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். வேதம்னா என்ன, ஒரு அனாதியானது. வேதோகிலோ தர்ம மூலம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் வாக்கியங்கள் இருக்கு. அனாதி காலமாக நம்மளுடைய முன்னோர்கள் தர்மத்துக்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட, நம்மளுடைய முன்னோர்களால் தர்மத்துக்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயந்தான் வேதம். மகாபாரதத்துக்கு அழகாக சொல்கிறது உண்டு, எது இங்கே இல்லையோ அது வேறெங்குமே இல்லை, எது எங்கே இருக்கோ அதுதான் எல்லா இடத்துலையும் இருக்குது. அதே தான் வேதத்துக்கும். வேதத்தில் இல்லாத விஷயங்கள் எங்குமே இல்லை, வேதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் எல்லா இடத்துலையும் இருக்குது. இந்த வேதங்கள் நிறைய விஷயங்கள் நமக்கு உபதேசம் பண்ணுறது. உபதேசம் செய்யப்படக்கூடிய அந்த விஷயங்கள், வேதத்தினால் எந்தெந்த விஷயங்கள்லாம் உபதேசம் செய்யப்படுகின்றனவோ அந்த விஷயங்களை பிரதிபாதனம் பண்ணக்கூடிய சாஸ்திரங்களை நம்ம வேதாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு இப்போ நமக்கு தேவையான விஷயங்கள், இங்கேருந்து அங்கே போகணும் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய கால்களை உபயோகம் பண்ணி நம்ம போகிறோம். இதை தொடணும் அப்படின்னு கேட்டால் கைகளால் தொடுறோம். ஒரு விஷயத்தை பார்க்கணும் அப்படின்னு கேட்டால் கண்களால் நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி வேதத்துக்கு ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு சாஸ்திரங்கள் உதவுகின்றன. அதனால் அதெல்லாம் வேதத்துக்கு அங்கங்களாக இருந்துருக்கு அப்படின்னு அவ நிரூபணம் பண்ணுறா. அப்பேற்பட்ட வேதத்துக்கு 6 அங்கங்கள், 6 சாஸ்திரங்கள் 6 அங்கங்களாக விளங்குகின்றன. சப்தசாஸ்திரம் முகம் ஜோதிஷம் சக்ஷுஷி ஸ்ரோத்ரமுக்தம் நிருக்தஞ்ச கல்பக்கரௌ யாத்து சிக்ஷாஸ்ய வேதஸ்ய சா நாசிகா பாதபத்மத்வயம் சந்த ஆத்யைர் புதைஹி அப்படின்னு சொல்றா. வியாக்கரண சாஸ்திரமானது வேதத்தினுடைய முகமாக உள்ளது. அதே மாதிரி ஜோதிஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய சாஸ்திரம் வேதத்தினுடைய 2 கண்களாக விளங்குகின்றன. நிருக்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய சாஸ்திரமானது வேதத்தினுடைய 2 காதுகளாக விளங்குகின்றன. கல்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய சாஸ்திரம் வேதத்தினுடைய 2 கைகளாக விளங்குகின்றன. சிக்ஷா அப்படின்னு சொல்லக்கூடிய சாஸ்திரமானது வேதத்தினுடைய மூக்காக விளங்குகிறது. கடைசியா சந்தஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சாஸ்திரமானது வேதத்தினுடைய 2 கால்களாக விளங்குகிறது. ஏன் இந்த ஜோதிஷத்துக்கு வேதாங்கத்துவம் கிடைச்சது, ஏன் ஜோதிஷத்தை நம்ம வேதாங்கம்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், வேதங்கள் எதுக்காக உருவானது அப்படின்னு சித்தாந்த சிரோமணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புஸ்தகத்தில் பாஸ்கராச்சாரியர் சொல்கிறார். வேதாஸ்தாவத் யஜ்ஞகர்ம பிரவருத்தாக யஜ்ஞாஃப் புரோக்தாஸ்தேது காலாஸ்ரயேன சாஸ்திராத் அஸ்மாத் காலபோதோ யதஸ்யாத் வேதாங்கத்வம் ஜோதிஷஸ்யோக்தமஸ்மாத் அப்படின்னு. வேதங்கள் எல்லாமே வேதாஸ்தாவத் யஜ்ஞகர்ம பிரவருத்தாக, யஜ்ஞாதிகளுக்காக இந்த வேதமானது பிரவர்த்திக்கப்பட்டதா இருக்கு. வெறுமனை இந்த யஜ்ஞத்தை பண்ணு அந்த யஜ்ஞத்தை பண்ணுங்கிறது மட்டும், லோகக்ஷேமத்துக்காக வேதமானது யஜ்ஞத்தை உபதேசம் பண்றது. வெறுமனை உபதேசம் பண்றதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இந்தந்த காலத்துல இந்தந்த யாகங்களை பண்ணால் இந்தந்த பலன்கள் இந்த லோகத்துக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்றது. அப்ப வேதத்துல சொல்லப்பட்ட காலங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அது இந்த ஜோதிஷ சாஸ்திரத்தின் மூலமாக தான் முடியும். வேற எங்கேயும் காலத்தினுடைய ஒரு உபதேசமானது இல்லை. அப்படிங்கிறதுனால வேதத்தினுடைய அங்கமாக இந்த ஜோதிஷம் விளங்குகிறது அப்படின்னு வேதாங்கம் அப்படின்னு ஜோதிஷத்துக்கு ஏன் வந்ததுங்கிற காரணத்தை பாஸ்கராச்சாரியார் சொல்றார். அப்போ வேதத்துக்கு 6 அங்கங்கள்,
அதில் கண்ணாக விளங்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டால் இந்த ஜோதிஷம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டோம். வேதாங்கம் அப்படின்னால் என்னன்னு தெரிஞ்சுட்டாச்சு. ஜோதிஷம் அப்படின்னு சொன்னால் என்ன? இப்போ காலத்தை பற்றி ஜோதிஷம் சொல்கிறதுனால வேதத்தினுடைய அங்கமாக இது இருக்குது அப்படின்னு நான் கொஞ்சம் சொல்லிட்டேன். அது மட்டும்தான் ஜோதிஷத்தினுடைய ஒரு காரியமா? ஜோதிஷம் அப்படிங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்? இப்போ பரவலாக ஜோதிஷம் அப்படின்னு கேட்டால் ஜாதகம்தான் ஜோதிஷம் அப்படின்னு சொல்லப்படுறதா இருக்குது. அதுதான் புரிதலாகவும் இருக்குது. அவர் ஒரு ஜோதிடர் அப்படின்னு கேட்டால் ஜாதகம் பார்க்கக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு அறிவு தான் எல்லாருக்குமே இருக்கு. அதுதான் ஜோதிஷமா, இல்லை அதை மீறி வேற எதுவும் இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜோதிம்ஷி அதிகிருத்திய எத்திர விசாரியத்தே தத் ஜோதிஷம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் ஜோதிஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய பதத்துக்கு இவ அர்த்தம் சொல்றா. ஜோதிம்ஷி, ஜோதி வெளிச்சம் பிரகாசம் இருக்கக்கூடிய விஷயங்களை விசாரமா வச்சுண்டு எந்த ஒரு சாஸ்திரம் இருக்கோ அதுக்கு ஜோதிஷம்னு பேரு. இப்போ இங்க இருக்கக்கூடிய லைட்டுக்கெல்லாம் கூட வெளிச்சம் இருக்கு, இப்போ இருக்கக்கூடிய தீபங்களுக்கெல்லாம் கூட வெளிச்சம் இருக்கே. அப்போ பிரகாசம் இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சுட்டு விசாரம் பண்ணுறாங்கன்னா இதை பற்றிலாம் தீபங்கள் இதெல்லாம் பற்றி விசாரம் பண்ணுறாளா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. அந்த காலத்தில் மனுஷனுக்கு எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியாமல் இருக்கக்கூடிய காலத்தில் ஆகாசத்தில் அவன் பார்க்கும் பொழுது அப்படியே பிரகாசமாக ஜொலு ஜொலிச்சுன்னு இருந்த கிரகங்களை யோசிச்சு இது என்ன அந்தரத்தில் தொங்கின்னு இருக்கே அப்படின்னு யோசிச்சு அவனுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை ஏற்பட்டு அவன் நிறைய அப்சர்வ் பண்ணி நிறைய விஷயங்களை அவன் நிர்மாணம் பண்ணியிருக்கான், நிர்ணயம் பண்ணியிருக்கான். அதைத்தான் நம்ம ஜோதிஷம் அப்படின்னு சொல்கிறோம். வெளிச்சம் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களையும் நம்ம எடுத்துக்க முடியாது. இங்கே கோள்கள் நட்சத்திரங்களை பிரதானமாக வச்சுண்டு எங்கே விசாரமானது இருக்கோ அதுக்கு ஜோதிஷம் அப்படின்னு பேரு அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஜோதிஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி வேதத்துக்கு நம்ம அனாதி காலம் அப்படின்னு ஒரு விசேஷம் சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி ஜோதிஷமும் ரொம்ப காலமாக இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சாஸ்திரமாக இருக்குது. இதிகாசங்கள் புராணங்கள் அதெல்லாம் கூட ஜோதிஷத்தினுடைய விசாரமானது இருக்குது. இப்போ தான் உருவானது, இந்த வருஷத்திலேருந்து ஜோதிஷத்தினுடைய உருவாக்கமானது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. இந்த ஜோதிஷ சாஸ்திரத்துக்கு 18 பிரவர்த்தகர்கள் இருக்கா அப்படின்னு சொல்கிறா. பிரவர்த்தகா அப்படின்னு கேட்டால் இந்த உலகத்தில் இந்த சாஸ்திரம் பிரவர்த்திக்கிறதுக்கு யாரெல்லாம் காரணமாக இருந்தாலோ அவளை நம்ம பிரவர்த்தகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அது மொத்தமாக ஜோதிஷத்துக்கு 18 பேர் இருக்கா. சூரிய பிதாமகோ வியாசோ வசிஷ்டோத்ரி பராசரஹ கஷ்யபோ நாரதோ கர்கோ மரீச்சிர் மனுரங்கிராக லோமஷ பௌலிஷைவ ச்யவனோ யவனோ பிருகு சௌனகோஷ்டாதசைத்தே ஜோதிஷாஸ்திர பிரவர்த்தகாக. அப்படி சூரியன்லேருந்து ஆரம்பம். சூரியன் இந்த ஜோதிஷ சாஸ்திரத்தை உருவாக்கினார். இது 2 விதமாக இருக்குது. பிரம்மா உருவாக்கி அதை சூரியனுக்கு உபதேசம் பண்ணார் அப்படிங்கிற மதமும் இருக்குது. சூரியன் பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணார் அப்படிங்கிற மதமும் இருக்குது. அதுக்கப்புறம் வசிஷ்டர், வியாசர், அத்ரி, இந்த மாதிரி வரிசையாக 18 ரிஷிகள் இந்த ஜோதிஷ சாஸ்திரத்தை அவாவாளுடைய காலத்தில் லோகத்தினுடைய க்ஷேமத்துக்காக அர்ப்பணம் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. மனுஷனுடைய அவதாரத்தில் முதல்ல பண்ணது வராகமிகிரர் அப்படின்னு சொல்கிறா. வராகமிகிரர் சூரியனுடைய அவதார புருஷர் அப்படின்னே நிறையா கிரந்தங்களில் சொல்லப்படுறது. இப்போ 18 பிரவர்த்தகால் இருந்தாலும் அதையும் மீறி வராகமிகிரர் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கிரந்த கர்த்தாவா ஆச்சாரியாரா ஜோதிஷத்தில் விளங்கின்னு இருக்கார் அப்படிங்கிறது இந்த ஜோதிஷத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு விசேஷம். இந்த ஜோதிஷத்தில் 3 ஸ்கந்தங்கள் இருக்கு. ஆரம்பத்திலேயே சொன்னார் அண்ணா. நாரத சம்ஹிதால நாரதர் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டால் சித்தாந்த சம்ஹிதாஹோரா ரூபம் ஸ்கந்தத்ரயாத்மகம் வேதஸ்ய நிர்மலம் சக்ஷு ஜோதிஷாஸ்திரம் அகல்மஷம் அப்படின்னு சொல்றார். இப்போ சித்தாந்தம்னு ஒரு அங்கம், அடுத்தது சம்ஹிதா அப்படின்னு சொல்லி ஒரு அங்கம், ஹோரா அப்படின்னு ஒரு அங்கம். வேதத்தினுடைய நிர்மலமான சக்ஷுவா கண்ணாக இந்த ஜோதிஷ சாஸ்திரம் விளங்குகிறது அப்படிங்கிறதான் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். முதல்ல உருவான ஸ்கந்தம்னா பிரிவு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். 3 பிரிவுகளாக இந்த ஜோதிஷத்தை சொல்றா. இப்போ முதல்ல உருவான பிரிவு என்ன அப்படின்னு கேட்டால் சம்ஹிதா ஸ்கந்தம் தான் முதல்ல இருந்தது அப்படின்னு சொல்றா. இந்த சம்ஹிதா ஸ்கந்தத்தில் அதனுடைய ஸ்வரூபம் என்ன அப்படின்னு கேட்டால் சம்ஹிதா ஸ்கந்தத்தில் வானவியலும் இருக்கும், ஜோதிடவியலும் இருக்கும், சித்தாந்தமும் இருக்கும், ஹோராவும் இருக்கும். சித்தாந்தம்னா என்ன, ஹோரா என்ன அப்படிங்கிறத அடுத்ததில் நான் சொல்கிறேன்.
அப்போ இந்த வானவியல், ஜோதிடவியல், இன்னும் நிறையா விஷயங்கள், வாஸ்து, ஒரு கிணறுனுடைய லட்சணங்கள், யானையினுடைய லட்சணம், இந்த மாதிரி குதிரையினுடைய லட்சணங்கள், மேகங்களினுடைய லட்சணங்கள், சகுனங்கள், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் எங்கே விசாரம் பண்ணப்பட்டதாக இருக்கோ அதுக்கு தான் வந்து சம்ஹிதா அப்படின்னு பேர். நாளடைவில் இதனுடைய ஒரு வளர்ச்சியாக தனியாக பிரிஞ்சு வந்தது தான் வந்து சித்தாந்தம். இதில் சேர்ந்துருக்கு, நான் தனியாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சித்தாந்தம் அப்படிங்கிற ஒரு ஸ்கந்தமானது உருவானது. அதை தான் நம்ம வானவியல் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். இப்போ நம்ம வந்து ஆஸ்ட்ரானமி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த ஒரு விஷயந்தான் வந்து சித்தாந்த ஸ்கந்தத்தில் இருந்துருக்கு. கிரகங்களினுடைய கதி, ஆகாசத்தில் கிரகங்கள் எப்படி எப்படிலாம் போயின்னு இருக்கு, ஒவ்வொரு கிரகத்துக்கும் எந்த மாதிரியான வேகங்கள் இருக்குது, அதனுடைய பாதைகள் எப்படி, ஒரு யுகம்னா என்ன, மனுனா என்ன, கல்பம்னா என்ன, காலங்கள் எத்தனை விதமாக சொல்லப்பட்டிருக்கு, நிறைய பலவிதமான கணிதங்கள், கேள்விகள், யந்திரங்கள், இந்த மாதிரி நிறையா விஷயங்களை எந்த ஒரு பிரிவில் விசாரம் செய்யப்படுகிறதோ அதுக்கு சித்தாந்த ஸ்கந்தம்னு பேருன்னு சித்தாந்தத்துக்கான லட்சணங்களை வா சொல்கிறா சம்ஸ்கிருதங்கள். இதுக்கு அடுத்து வரக்கூடியது தான் வந்து ஹோரா அப்படின்னு. அந்த ஹோரா ஸ்கந்தம்ங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது. இங்கே இருக்கக்கூடிய ஆன்றோர்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த பலிதம் அப்படின்னு சொல்லக்கூடியது நன்னாவே தெரியும். பலித ஸ்கந்தத்தில் கிரகங்களை வச்சுண்டு, பிறக்கும்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வச்சுண்டு அவன் இந்த ஜென்மால என்னென்ன சுகங்களை அனுபவிக்க போகிறான், என்னென்ன கஷ்டங்களை அனுபவிக்க போகிறான், எப்போ அனுபவிப்பான், எந்த மாதிரி அனுபவிப்பான் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லக்கூடியது ஹோரா. வெறுமனை வந்து மனுஷியாளுக்கு மட்டும் கிடையாது, பிராணிகளுக்கு, மரங்களுக்கு, பூச்சி, எல்லாத்துக்குமே அவள் சொல்லியிருக்கா, பலன்களை விசாரம் பண்ணியிருக்கா. பலிதத்துலேயும் நிறையா விஞ்ஞானங்கள் இருக்குது. ஆப்ரேஷன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட அந்த காலத்திலே இப்படி இருந்ததுனால அதுக்கு ஆப்ரேஷன் தான் குழந்தை பிறக்கும். ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை பிறக்கும் போது அது நன்னா இருக்குமா, ஆயுஷோடு இருக்குமா, ஆயுஷ் இல்லாமல் இருக்குமா, இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ என்ன சயின்ஸில் இருந்துன்னு இருக்கோ அந்த விஷயங்கள்லாம் அந்த காலத்திலேயே வந்து விசாரம் பண்ணப்பட்டதா இருக்குது. இந்த 3 ஸ்கந்தங்கள் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, இந்த ஜோதிஷம் 3 ஸ்கந்தங்களாக இருக்குது. இதையே 6 அங்கங்கள் கொண்டதாகவும் சொல்கிறார். ஜாதக கோல நிமித்த பிரஷ்ன முகூர்த்தாக்கிய கணித நாமானி அபிதததீக ஷடங்காணி ஜோதிஷே மகாசாஸ்திரே. 6 அங்கங்களை கொண்டதா. எப்படி வேதத்துக்கு நம்ம 6 அங்கங்கள்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இந்த ஜோதிஷத்துக்கும் 6 அங்கங்கள் இருக்கு. ஜாதகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்கம், கோலம், ஆகாசத்தில் இருக்கக்கூடிய கோலங்களை பற்றி, நவகோள்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கோள்களை பற்றின விசாரம் பண்ணக்கூடியது ஒரு அங்கம். நிமித்தம், பிரஷ்னம், முகூர்த்தம், கணிதம், இந்த மாதிரியான 6 அங்கங்களை கொண்டதா இருக்கு ஜோதிஷம் அப்படின்னு சொல்றா. இந்த 6 அங்கங்களை எடுத்துன்னு போய் அந்த 3 ஸ்கந்தங்களுக்குள்ள இவ அடக்கிடுறா. ஒவ்வொரு அங்கங்களும் ஒவ்வொரு ஸ்கந்தங்களுக்குள்ள அடங்கியதா, உள்ளடங்கியதா இருக்கு அப்படி. இதுதான் ஜோதிஷம். இப்போ வேதாங்கம்னா என்னன்னு பார்த்தாச்சு, ஜோதிஷம்னா என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ மகிமை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் இன்னைக்கான ஒரு என்னுடைய தலைப்பாக இருக்குது. மகிமை தான் தலைப்பு. மகிமை அப்படிங்கிறது எல்லா விஷயத்தோடையும் நம்ம சொல்லிட மாட்டோம். ரொம்ப குணம் பொருந்திய ஒரு விஷயத்தோட தான் நம்ம வந்து மகிமா அப்படிங்கிற பதத்தையே சேர்ப்போம். பகவானுடைய மகிமை தெரியுமா, சுவாமியினுடைய மகிமை தெரியுமா, காலத்தினுடைய மகிமை தெரியுமா, கிரகங்களினுடைய மகிமை தெரியுமா அப்படின்னு இந்த மகிமை அப்படிங்கிற பதத்தையே ஒரு பெரிய குணம் பொருந்திய விஷயத்தோடு தான் நம்ம சேர்ப்போம். அப்போ ஜோதிஷத்தின் மகிமை அப்படின்னு சொல்கிறதுனாலேயே ஜோதிஷத்துக்கு ஒரு பெரிய குணமானது, நிறைய குணங்கள் உள்ளன அப்படிங்கிறது நமக்கு தெரிகிறது. ஆனால் நமக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னு கேட்டால், ஜோதிஷம்னா ஜாதகம் பார்க்கக்கூடியது, ஜாதகத்தின் மூலமாக ஒருத்தனுடைய சுபாசுபங்களை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அதுவே ஒரு பெரிய மகிமை தானே. ஆக்சுவலாக வந்து ஜோதிஷத்துக்கு மகிமைங்கிறத காட்டிலும் ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்கிறவாளுக்கும் பெரிய மகிமைன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அவருடைய மகிமை உங்களுக்கு தெரியாது, ஜாதகத்தை பார்த்து டப்பு டப்புன்னு சொல்லிடுவார் எல்லாத்தையும் அப்படின்னு, அவருக்கே அவ்வளவு மகிமை சொல்லிட்டு இருக்கோம். அப்போ அதை உபதேசம் பண்ணக்கூடிய ஜோதிடத்துக்கு எவ்வளவு மகிமை இருக்கும்? அது மட்டும்தான் மகிமையா, இல்லை அதை மீறி வேற எதுவும் மகிமைகள் உள்ளனவா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ ஜோதிஷத்துக்கு பலவிதமான மகிமைகள் இருக்கு. நான் இங்கே ஒரே ஒரு விஷயந்தான் நான் வந்து எடுத்துக்க போகிறேன். நான் முக்கியமாக என்ன சொல்கிறது, இங்கே வந்து விவரணை கொடுக்கணும், விசாரம் பண்ணணும்னு எடுத்துட்ட விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், விஞ்ஞானத்தில் மெய்ஞானம் அப்படிங்கிறது தான். இப்போ விஞ்ஞானம்னா என்ன? இப்போ இந்த காலத்தில் யாரெல்லாம் வந்து விஞ்ஞானத்தில் அறிவியலில் சிறந்தவர்களாக இருக்கிறார்களோ அவங்க மெய்ஞானத்தில் அந்த அளவுக்கு ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பதில்லை. பரவலாக
சில பேர் வந்து விஞ்ஞானத்திலையும் இருப்பா, மெய்ஞானத்தையும் புரிஞ்சுண்டவாளா இருப்பா. எல்லாரும் அப்படி இருக்க மாட்டா அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிகிறது. அந்த காலத்தில் விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் இந்த ஜோதிஷம் ரொம்ப முக்கியமானதாக இருந்தது. முதல்ல ஏற்பட்ட விஞ்ஞானம்னா அது ஜோதிடம் தான் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன் அப்படின்னு கேட்டால், ஒரு படிப்பறிவும் இல்லாத போது இந்த மனிதனானவன் தன்னை மீறி இன்னொரு வஸ்துவோ ஆகாசத்தில் சூரியனையும் சந்திரனையும் பார்த்து வணங்க ஆரம்பித்து அதனுடைய காரணங்கள் என்ன அப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பித்தான், தபஸ் பண்ண ஆரம்பித்தான். அதன் மூலமாக அதை பற்றின ரகசியங்களை அவன் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தான். இப்போ முதல்ல உண்டான விஞ்ஞானமே இந்த வானவியல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜோதிடம் தான் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தா இங்கே இருக்கு. அதுக்கு மேல் அதில் என்ன மகிமை அப்படின்னு கேட்டால், விஞ்ஞானத்தை நிரூபணம் பண்ணுறதுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலும், நவகிரகங்களை எடுத்துட்டு இவா விஞ்ஞானம் வானவியல் அப்படிங்கிற விஷயத்தை நிரூபணம் பண்ணுறா. அந்த நவகிரகங்களை வச்சுண்டே இவா மெய்ஞானத்தையும் நிரூபணம் பண்ணுறா. பலிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரந்தத்தில் மெய்ஞானமானது உபதேசம் பண்ணப்படுறது. எந்தெந்த காலத்தில் எந்தெந்த தெய்வங்களை நீ வணங்குன அப்படின்னு கேட்டால் எந்த மாதிரியான ஞானமானது உனக்கு வரும். எல்லா சாஸ்திரங்களுமே முக்திக்கு வழியை கொடுக்கின்றன. முக்திக்கான வழியை எல்லா சாஸ்திரங்களும் உபதேசம் பண்ணுறது அப்படிங்கிறது தான் வந்து சித்தாந்தம். ஜோதிஷமுமே முதல்ல மெய்ஞானத்துக்குள்ள அவனை ஈடுபட வைத்து அதன் மூலமாக முக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசையை அவனுக்கு விதைக்கக்கூடியதாக இந்த சாஸ்திரம் இருக்குது. அப்போ நவகிரகங்களை வச்சுண்டே விஞ்ஞானத்தை உபதேசம் பண்ணி நவகிரகங்களை வச்சுண்டே மெய்ஞானத்தையும் உபதேசம் செய்வதுதான் இந்த சாஸ்திரத்தினுடைய மகிமை அப்படின்னு நான் இங்கே நிரூபணம் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அப்போ ஜோதிஷத்தில் எந்த மாதிரியான விஞ்ஞானங்கள் இருக்குது, எந்த மாதிரியான மெய்ஞானங்கள் இருக்குது அப்படிங்கிறத இதுக்கு மேலே நம்ம பார்க்கலாம். நட்சத்திரங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சதான். முதல்ல அஸ்ட்ரானமி வானவியல் அப்படிங்கிற சயின்ஸ் அந்த காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி பண்ணியிருக்கா அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இது கார்த்தால வந்து நீதி அரசர் சொன்ன விஷயம்தான். கொஞ்சம் என்னுடைய மூல கருத்து அவர் சொல்லிட்டு போயிட்டார். அந்த காலத்திலே வந்து சயின்ஸ் இருந்திருக்கு, நம்மளுடைய முன்னோர்களால் வந்து சிருஷ்டி செய்யப்பட்டதாக இருக்குது அப்படின்னு இந்த நான் வந்து தயார் பண்ணிட்டு வந்த மூலத்தை சார் சொல்லிட்டு போயிட்டார். அதையே தான் நான் வந்து வேறு ரீதியில் என்னுடைய சைலியில் நான் சொல்கிறேன். இப்போ வானவியல் அப்படின்னு சொன்னால் நட்சத்திரங்கள் கிரகங்கள் அதை ஆதாரமாக வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு அறிவியலை வானவியல்னு சொல்கிறோம், அஸ்ட்ரானமின்னு சொல்கிறோம். முக்கியமாக எல்லாருக்குமே வந்து இந்த 27 நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது தெரியும். அஸ்வினிலேருந்து ஆரம்பித்து ரேவதி வரைக்கும் நமக்கு 27 நட்சத்திரங்கள் தெரியும். ஆனால் ஆகாசத்தில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டால் எண்ணிலடங்காத பல கோடி நட்சத்திரங்கள் இருந்துருக்கு. அப்போ நமக்கு சகஸ்ரநாமாவளி இல்லை அயுதநாமாவளி வச்சு அதையும் மீறி வந்து நமக்கு நட்சத்திரங்களுடைய பேர் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்கும். எல்லா நட்சத்திரங்களுடைய ஒரு பிரபாவமும் நம்மளுடைய வாழ்க்கையில் தெரியுது. இங்கே ஆகாசத்தில் தெரியக்கூடிய நட்சத்திரங்கள் தான் நம்ம ஜாதகத்தில் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டால் எவ்வளவு பேர் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்கும். இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் பார்த்து இதுதான் அஸ்வினி இதுதான் பரணி அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரங்களுடைய கூட்டத்துக்கு ஒவ்வொரு பேர் அப்படின்னு சொல்கிறார். இது அந்த காலத்திலேயே எந்த யந்திரங்களும் இல்லாமல் அவளுடைய தபஸ் சித்தியை வச்சுட்டு அப்பா சொல்லியிருக்கா. முகூர்த்த சிந்தாமணி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரந்தத்தில் த்ரி அங்க பஞ்சாக்னி குவேந்து வன்ஹய ஷரேந்து நேத்ராஸ்வி ஷரேந்து பூகிருதாக வேதாக்னி ருத்ராஸ்வி யமாக்னி வன்ஹயோ அப்தயசதம் த்வித்விரதாக பதாரகாக அப்படின்னு சொல்கிறார். அஸ்வினி அப்படின்னு கேட்டால் 3, இதை வந்து பூத சங்கியா அப்படின்னு நம்ம ஜோதிடத்தில் சொல்லுவோம். எண்களை நம்மளுடைய முன்னோர்கள் உபதேசம் பண்ணுறதுக்கு பூத சங்கியா கடபயாதி சங்கியா அப்படின்னு 2 விதங்களை அவள் வச்சுருந்தா. அப்போ 3 அப்படின்னு சொன்னால் 3. அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு கேட்டால் 3 நட்சத்திரங்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்துக்கு அஸ்வினி அப்படின்னு பேரு. பரணி நட்சத்திரத்திலையும் 3 நட்சத்திரங்கள் சேர்ந்து இருக்கக்கூடியதுக்கு பரணி அப்படின்னு பேரு. 3 அங்க அப்படின்னு சொல்றா. வேதத்துக்கு 6 அங்கங்கள் அப்படிங்கிறதுனால இங்க 6 அப்படின்னு எடுத்துக்கணும். அஸ்வினி பரணி கிருத்திகா நட்சத்திரத்துக்கு 6 நட்சத்திரங்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்துக்கு கிருத்திகா அப்படின்னு பேரு. இந்த மாதிரி 27 நட்சத்திரங்களுக்கும் அவ சொல்றா. இதுல சதபிஷக் அப்படின்னு சொல்றோம். சதம் அப்படின்னு சொன்னால் 100 அப்படின்னு அர்த்தம். சதயம் அப்படின்னு நம்ம தமிழ்ல விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம். 100 நட்சத்திரங்கள் சேர்ந்து கூட்டமாகி ஒரு நட்சத்திரமாக இருக்கக்கூடியதுக்கு சதபிஷக் அப்படின்னு பேரு. இந்த மாதிரி பல நட்சத்திர கூட்டங்களுக்கு இவ
ஒரு பேரை விவகாரம் பண்ணியிருக்கா. இது அந்த காலத்திலேயே நம்மளுடைய முன்னோர்கள் தெரிஞ்சுருக்கா அவளுடைய தபஸை வச்சுண்டு அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம். வெறுமனை இவா நட்சத்திரங்களுடைய எண்களை மாத்திரம் சொல்லலை, அதனுடைய ஸ்வரூபங்களையும் இவா சொல்லியிருக்கா. இப்போ அஸ்வினி அப்படின்னு கேட்டால் அஸ்வத்தினுடைய ஒரு ஆசியம், முகம் மாதிரி இருக்கக்கூடிய ஆக்கிருத்தியில் அந்த 3 நட்சத்திரங்களும் சேர்ந்து இருக்கு. அதனால அதுக்கு அஸ்வினி அப்படின்னு பேரு. இந்த மாதிரி 27 நட்சத்திரங்களுக்கும் அந்த கூட்ட நட்சத்திரங்கள் சேர்ந்து எந்த மாதிரியான ஒரு ஸ்வரூபத்தை கொடுக்கிறதோ அது சம்பந்தப்பட்ட பேரையும் அவ வச்சுருக்கா அப்படிங்கிறது தெரிகிறது. இதே தான் ராசிக்கும். இப்போ கார்த்தாலே சொல்லியிருந்தார் 30 டிகிரி. 30 டிகிரிங்கிறது ஒரு ராசி. அதை நம்ம 12 ஆக்கணும் அப்படின்னு கேட்டால் 360 டிகிரி வரும். இப்போ 30 டிகிரிக்குள்ளே எவ்வளவு நட்சத்திரங்கள் இருக்குது? 2.25 நட்சத்திரங்கள், 9 நட்சத்திர பாதங்கள் அப்படின்லாம் சொல்கிறா இல்லையா. இப்போ ஒவ்வொரு நட்சத்திரமும் கூட்டமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு நட்சத்திரம் அஸ்வினி கிடையாது அப்படின்னு. அப்போ இவ்வளவு நட்சத்திரங்கள் தனித்தனியாக இருக்கும்போது அதெல்லாம் ஒரு ஸ்வரூபத்தை கொடுத்து, இதெல்லாம் சேர்ந்து இருக்கும்போது வேற ஒரு ஸ்வரூபத்தை கொடுக்குறது. அதுதான் மேஷம், ரிஷபம், மிதுனம் அந்த மாதிரியான ஸ்வரூபத்தை அது கொடுக்குறது. இதையும் அவ கண்டுபிடிச்சு வச்சுருக்கா. நட்சத்திரங்கள் தனியாக எந்த ஒரு ஆக்கிருதியை காட்டுறது, ராசியாக ஆகும் பொழுது அதனுடைய ஸ்வரூபம் எந்த மாதிரி இருக்கு, இதெல்லாம் அவ ஆராய்ச்சி செஞ்சு அந்த காலத்திலேயே நமக்கு உபதேசம் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இதுக்கு அடுத்தது, இது முதல் விஷயம் ஆயிடுத்து சித்தாந்தத்தில் ஒரு விஞ்ஞானம். இப்போ இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கா சந்திரன்ல ஜலமானது இருக்கிறது. இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்சான் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவள் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம சந்திரனில் ஜலம் இருக்குது அப்படிங்கிறத நம்மளும் ஒத்துன்னு இருக்கும். ஆனால் சந்திரனில் ஜலம் இருக்கக்கூடிய விஷயம் நம்மளுடைய வேத காலத்திலேயே சொல்லப்பட்டதாக இருக்குது. சலிலமய சந்திரஹா அப்படிங்கிற வாக்கியங்கள் மூலமாக சந்திரனில் ஜலம் இருக்குங்கிறத நம்மளுடைய முன்னோர்கள் எப்பயோ சொல்லிட்டா. அதே மாதிரி சந்திரனுக்கு சுயமாக பிரகாசம் கிடையாது அப்படின்னு அவ சொல்கிறா. சுயமாக பிரகாசம் கிடையாதுன்னா எப்படி? அது ராத்திரியில் ஜொலு ஜொலிச்சுன்னு இருக்கானே சந்திரன், பிரகாசம் இல்லைன்னு சொன்னால் எப்படி சந்திரனுக்கு அந்த பிரகாசம் வருது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும் இல்லையா. அதை இவ தெளிவுபடுத்துறா நமக்கு. சலிலமயே சசினி ரவேகே தீதிதி தயோ மூர்ச்சிதாஸ்தமயோ நைஷம் க்ஷபயந்தி தர்ப்பணோதர நிகிதா இவ மந்திரஸ்ய அந்தஹா அப்படின்னு சொல்ற. சலிலமயே சசினி, நீர் அணுக்களால் நிரம்பிய அந்த சந்திரனில் ரவேகே தீதிதி, சூரியனுடைய கிரணங்கள் விழுகின்றன. இப்போ சந்திரனில் வெறுமன பிரகாசம் இல்லாமல் தண்ணி மட்டும்தான் இருக்கு. அப்பேற்பட்ட நீர் அணுக்களால் நிரம்பிய சந்திரன் மேலே சூரியனுடைய பிரகாசமானது விழுறது. நீரணுக்கள் நிறையா இருக்கிறதுனால பிரகாசம் பட்டவுன்னு அது பிரதிபிம்பம் நம்மளுடைய பூமியில் விழுறது அப்படிங்கிற ஒரு அறிவியலை அவள் அந்த காலத்திலேயே சொல்லியிருக்கா. எப்படி இதை விவரிக்கிறா அப்படின்னு கேட்டால், நமக்கு எப்படி தெளிவுபடுத்துகிறா அப்படின்னு கேட்டால், ஒரு கோயிலில் கர்ப்பகிரகத்துக்கு முன்னாடி நம்ம தர்ப்பணம் கண்ணாடியை நம்ம வைக்கிறோம். அந்த கண்ணாடியில் சூரியனுடைய பிரகாசம் பட்ட உடனே எப்படி பிரகாசமானது கர்ப்பகிரகத்துக்குள்ளே போகிறதோ, அதனுடைய பிரதிபிம்பம் எப்படி கர்ப்பகிரகத்துக்குள்ளே போகிறதோ, அதே மாதிரி சூரியனுடைய பிரகாசம் சந்திரனில் பட்டு அதில் இருக்கக்கூடிய தண்ணீர் அப்படிங்கிற ஒரு குணத்தின் மூலமாக அதனுடைய பிரதிபிம்பமானது பூமியில் விழுறது. அப்போ சூரியனுடைய பிரகாசம்னா சந்திரனுடைய ஒரு கிரணமும் உஷ்ணமாக தானே இருக்கணும். எப்படி சூரியனுடைய கிரணம் ரொம்ப உஷ்ணமாக இருக்கோ, அதே மாதிரி சந்திரனுடைய கிரணமும் உஷ்ணமாக தானே இருக்கணும். ஏன்னா சூரியனுடைய பிரகாசம் தானே சந்திரன்லேருந்து வருதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அங்கே இருக்கக்கூடிய நீரினுடைய சம்பந்தத்தினால சந்திரனுடைய பிரகாசமானது குளிர்ச்சியானதாக இருக்கு. என்னதான் சூரியன்லேருந்து பிரகாசம் வந்தாலும் சந்திரன்ல ஜலம் இருக்கு அப்படிங்கிற ஒரு அறிவியலை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கு. இது ரெண்டாவது ஒரு அறிவியலாக இருக்கு. அடுத்தது கிரகணங்கள். கிரகணங்கள் எப்படி ஏற்படுறது? இப்போ நம்ம புராணங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு பெரிய சர்ப்பமானது சூரியனை விழுங்குறது, சந்திரனை விழுங்கிறது, இவ்வளவு காலத்துக்கு அது முழுங்கிட்டு அதுக்கப்புறம் அது விடுறது அப்படின்னு புராண கதைகளில் நம்ம நிறையா கேட்டுருக்கோம். இதுதான் விஞ்ஞானமா, இதுதான் அறிவியலா? மூலமாக உண்மையான காரணம் என்ன? இப்போ சந்திரன் மறையப்படுறதுக்கும் சூரியன் மறையப்படுறதுக்கும் என்ன காரணம் அப்படிங்கிறத இவ அந்த காலத்திலேயே விசாரம் பண்ணி ஆரியபட்டர் முதலியவர்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்கா. பூச்சாயாம் ஸ்வகிரகணே பாஸ்கம் அர்க்ககிரகே பிரவிசதி இந்துகு. இந்துகு பிரவிசதி, சந்திரனானவன் நுழைகிறான். என்ன அப்படின்னு கேட்டால், பூச்சாயாம் ஸ்வகிரகணே, தன்னுடைய கிரகணத்தில்
சந்திரனுடைய கிரகணத்தில் பூச்சாயாம், பூமியினுடைய நிழலினால், பூமியினுடைய நிழலுக்குள் நுழைகிறான். அப்போ பூமியினுடைய நிழலால் அவன் மறைக்கப்படுகிறான் அப்படின்னு. அதே மாதிரி சூரிய கிரகணத்தில் சந்திரனுடைய நிழலினால் அவன் மறைக்கப்படுறான். இப்படிங்கிற இந்த விஷயத்தை அவ ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்கா. இப்போ டெய்லியுமே ராத்திரிகளில் நம்ம சந்திர தரிசனம் அப்படிங்கிறது ஒரு பழக்கமாக இருக்குது. சந்திரனை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சில காலம் சந்திரன் நமக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும், சில காலம் ரொம்ப தூரத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். சில காலம் சந்திரன் ஒரு ஆரஞ்சு வர்ணத்தில் ரொம்ப பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். சில காலங்களில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், நிலாக்குள்ளே மேகங்களினுடைய ஒரு சூழ்ந்து இருந்து கொஞ்சம் கருமையான நிலாவாக இருந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி பல நிலைகளை நம்ம டெய்லியுமே பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இதுதான் சந்திரனுடைய நிலை அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுமா? சொல்லணும் அப்படின்னு கேட்டால் நம்ம அவ்வளவு காலம் நம்ம அப்சர்வ் பண்ணி இதுதான்ப்பா நிலை, இதை தாண்டி ஒரு நிலையானது இல்லை சந்திரனுக்கு அப்படின்னு நம்ம நிர்ணயம் பண்ணணும் இல்லையா? பிருகத் சம்ஹிதால வராகமிகிரர் அந்த நிர்ணயத்தை கொடுக்குறார். இவ்வளவு நிலைகள் சந்திரனுக்கு இருக்கு, இந்தந்த நிலைகள்னால இந்தந்த ஆட்களுக்கு இந்தந்த பலனானது வரும் அப்படிங்கிறதையும் சொல்றார். அப்போ எவ்வளவு காலத்துக்கு அவள் இதை அப்சர்வ் பண்ணியிருப்பா, ஆராய்ச்சி பண்ணியிருப்பா. வராகமிகிரர் மட்டும் இந்த ஆராய்ச்சியில் இருக்க மாட்டார். அதுக்கு முன்னாடி இருந்தவாளும் நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணி வராகமிகிரர் அவருடைய காலத்திலேயோ இல்லைன்னா அதுக்கு முன்னாடி இருந்தவாளும் ரிஷிகள் அதை நிர்ணயம் பண்ண அப்படித்தான் இருந்திருக்கும். ஏன்னா ஒரு குறுகிய காலத்தில் அதை நம்மளால் நிர்ணயம் பண்ண முடியாது. பஸ்ம நிபா பருஷோருண மூர்த்திஹி ஷீதகரஹ கிரணைஹி பரிஹீணஹ ஷியாமதனுஹு ஸ்புடிதஹ ஸ்புரணோவா அப்படின்னு இவ்வளவு நிலைகளை சந்திரனுக்கு சொல்றார். பஸ்மதனுஹு, புகை மாதிரி இருக்கக்கூடிய வர்ணத்தில் இருப்பார் சந்திரன் சில நாட்கள், புகையினுடைய வர்ணம். இல்லைன்னா பஸ்மத்தினுடைய வர்ணம். நம்ம பஸ்மனா நமக்கு தெரியும் இல்லையா, சாம்பல் வர்ணத்தில் இருக்கக்கூடியது. பருஷா அருணமூர்த்திஹி, அருணமூர்த்தி அப்படின்னு கேட்டால் ஆரஞ்சு நிறத்தில் இருக்கக்கூடியவர் பருஷன், ரொம்ப உக்ரமா அருண வர்ணத்தில் இருக்கக்கூடியவர் சந்திரர். ஷீதகரஹ, குளிர்ச்சியான கிரணங்களோடு இருக்கக்கூடியவர். கிரணைஹி பரிஹீனஹ, கிரணங்களே இல்லாமல் இருக்கக்கூடியவர். ஷியாமதனுஹு, ஷியாமம் அப்படின்னு கேட்டால் கருப்பு அப்படிங்கிற அர்த்தத்தில் கருப்பு வர்ணத்திலையும் இருக்கக்கூடியவர். ஸ்புடிதஹ, ஸ்புடிதம் அப்படின்னு கேட்டால் ரொம்ப பக்கத்தில் ரொம்ப தெளிவாக தெரியக்கூடியவர். ஸ்புரணஹ, ரொம்ப தள்ளி சின்னோண்டா தெரியக்கூடியவர். இந்த மாதிரியான நிலைகள்லாம் சந்திரனுக்கு இருக்கு அப்படிங்கிறத வராகமிகிரர் அவருடைய புஸ்தகத்தில் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே நிரூபணம் செஞ்சிருக்கார். அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டால் மழை. மழை எப்படி உருவாகிறது, இதெல்லாம் ஒரு விஞ்ஞானம் தான். மேகத்தை பற்றின ஒரு அறிவியல், அந்த சயின்ஸும் இப்போ இருந்துட்டு இருக்கு. மேகங்கள் எப்படி உருவாகிறது, எந்த திக்கில் உருவாகிறது. சரி, இன்னைக்கு உருவாகிறது அப்படின்னு கேட்டால் இந்த மேகம் இதிலிருந்து எத்தனாவது நாள் நமக்கு மழையை கொடுக்கும் அப்படிங்கிறதும் அவளுடைய அந்த அறிவியல் பாடங்களில் இருக்கு. இப்போ இதை அவள் அந்த காலத்திலே விசாரம் பண்ணியிருக்கா. இப்போ மேகத்தினுடைய உருவாக்கத்துக்கு அவள் என்ன பதம் யூஸ் பண்ணுறா அப்படின்னு கேட்டால் கர்ப்போத்பத்தி அப்படின்னு சொல்கிறா. மழை பொழியக்கூடிய காலத்தை அவள் பிரசவ காலம் அப்படின்னு சொல்கிறா. இப்போ நமக்கெல்லாம் கர்ப்பம் உண்டாச்சு அப்படின்னு கேட்டால் 10 மாதம், அதுக்கப்புறம் பிரசவம் அப்படின்னு நம்ம நிர்ணயம் பண்ணுறோம் இல்லையா? இதே மாதிரி மேகங்கள் உருவாகி அது உருவான காலத்திலிருந்து எவ்வளவு மாசத்துக்கு அப்புறம் பிரசவம் அப்படிங்கிறத அவ சொல்லியிருக்கா. மார்கசிரஹா சிதபக்ஷ பிரதிபத் பிரபுதி க்ஷபாகரே ஆஷாடாம் பூர்வாம் வா சமுபகதே கர்ப்பானாம் லக்ஷணம் ஜ்ஞேயம். மார்கசிரம் அப்படின்னு கேட்டால் மார்கழி மாசம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சாந்திரமானபடி மார்கசீருஷம் அப்படின்னு. அதனுடைய சிதபக்ஷம் வளர்பிறையில் பிரதிபத் பிரதமையிலிருந்து ஆரம்பித்து ஆஷாடாம் பூர்வாம், பூர்வாஷாடா அப்படி இல்லைன்னா உத்தராஷாடா நட்சத்திரங்களுக்குள்ள சந்திரன் எப்போ வராரோ அப்போ கர்ப்பத்தினுடைய லட்சணத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்போ எந்த திக்கில் எந்த நட்சத்திரத்தில் கர்ப்போத்பத்தியானது ஏற்படுறதோ அந்த நட்சத்திரத்திலிருந்து அந்த நாளிலிருந்து பஞ்சநவதே தினசதே, பஞ்சநவதே தினசதே அப்படின்னு கேட்டால் 195வது நாளில் இந்த கர்ப்பத்தினுடைய பிரசவமானது ஏற்படும். பிரசவம் ஆயாதி தத்ரைவ, அந்த திக்கிலேயே பிரசவமானதை அந்த மேகம் அடைகிறது அப்படின்னு ஒரு மேகத்தினுடைய உற்பத்தி. அது உற்பத்தியாகி வரிசையாக அது நிறையா இடங்களில் சஞ்சாரம் பண்ணி எப்போ மழையை பொழிகிறது அப்படிங்கிறதையும் அவள் அந்த காலத்திலேயே சொல்லியிருக்கா.
இப்போ இவ்வளவு அறிவியல்கள் நம்ம பார்த்தோம், இவ்வளவு விஞ்ஞானங்கள் பார்த்தோம். கடைசியாக காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஞ்ஞானம் தெரிஞ்சுக்க வேண்டியா இருக்கு. அந்த காலத்தில் காலங்கள் எந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. இப்போ நமக்கு வினாடி நாடி அப்படிலாம் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா. இதை காட்டிலும் ரொம்ப ஜாஸ்தியான காலங்களும் அப்போ விவகாரத்தில் இருந்திருக்கு. இதை காட்டிலும் ரொம்ப சூக்ஷ்மமான காலங்களும் அந்த நாட்களில் இருந்திருக்கு. காலங்களை இவா ரெண்டு விதமாக பிரிச்சிருக்கா. சத்விதா ஸ்தூல சூக்ஷ்மத்வாத் மூர்த்தஷ்சா மூர்த்த உச்சியதே. அந்த காலமானது ரெண்டு விதமாக இருக்கு, ஸ்தூலம் சூக்ஷ்மம். ஸ்தூல காலம் சூக்ஷ்ம காலம் அப்படின்னு ரெண்டா சொல்றா. அதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்றா, லோகானாம் அந்தகிருத் காலஹா காலோன்ய கலனாத்மகா அப்படின்னு. லோகத்துக்கெல்லாம் முடிவை கொடுக்கக்கூடியது ஒரு காலம், பிரளய காலம் அப்படின்னு எடுத்துக்கணும். கணனாத்மகா காலஹா அந்யா, நம்ம கணக்கு பண்ணக்கூடிய காலமானது ரெண்டாவது காலம். அப்ப இந்த கணக்கு பண்ணக்கூடிய காலத்தையும் ரெண்டா பிரிச்சு சூக்ஷ்மம் ஸ்தூலம் அப்படின்னு சொல்றா. சூக்ஷ்மம்னா ரொம்ப குறுகிய காலம். குறுகிய காலம்னா நம்மளால கற்பனையே பண்ண முடியாத குறுகிய காலத்தை அவ சொல்றா. அதே மாதிரி ஸ்தூலம், அதுவும் நம்மளால கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு அவ ஸ்தூல காலத்தையும் சொல்றா. முதல்ல இருக்கக்கூடிய ரொம்ப சூக்ஷ்மமான காலத்துக்கு பேரு இவா த்ருட்டி அப்படின்னு பேர் வச்சிருக்கா. இதுக்கு முன்னாடியும் நிறைய காலங்கள் வேறு சில கிரந்தங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கு. த்ருட்டியையும் என்ன சொல்றது, துரிய காட்டிலும் குறுகிய காலங்களும் சொல்லப்பட்டதா இருக்கு. ஜோதிஷத்துல சூரிய சித்தாந்தத்துல த்ருட்டியிலிருந்து ஆரம்பிச்சு இவா சொல்றா. த்ருட்டி அப்படின்னு சொன்னால் சூச்சியாபின்னே பத்மபத்ரே த்ருட்டிரித்யபிதீயதே. ஒரு ஊசியை எடுத்துண்டு தாமரை இலைய குத்துனமேயானால் அது எவ்வளவு காலம் எடுத்துக்குமோ துளையிடுறதுக்கு அதுக்கு த்ருட்டின்னு பேரு. ஒரு செகண்ட்ல இவா எவ்வளவு சொல்றா அப்படின்னு கேட்டால் 32,40,000 த்ருட்டிகள் இருக்கு அப்படின்னு சொல்றா. ஒரு செகண்ட் அதுக்குள்ள 32,40,000 த்ருட்டிகள் இருக்கு. அப்போ நமக்கு இதுதான், நம்ம இதை கூட நம்மளால் உணர முடியலை. நம்மளால் நிமிடம் அப்படிங்கிற அந்த செகண்ட்ஸை கூட நம்மளால் உணர முடியாது. நம்ம நிமிஷங்கள் மணிகள் அதுக்கு தான் நம்ம விவகாரத்தில் வச்சுட்டு இருக்கோம். ஒரு நிமிஷம் இருப்பா, 2 நிமிஷம், ஒரு செகண்ட் அப்படின்னு சொன்னால் அது லாட்சணிக பிரயோகம் தான், லட்சணையாக சொல்கிறது. ஆனால் ஒரு செகண்டில் வந்துட மாட்டோம் இல்லையா, சொல்கிறதுக்கே ஒரு செகண்ட் ஆகிடும். அது ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷத்துக்கு நம்ம ஒரு லட்சணையாக நம்ம சொல்லிகிட்டு இருப்போம். ஆனால் அந்த காலத்தில் இவா த்ருட்டி ஒரு செகண்டில் 32,40,000 த்ருட்டிகள் இருக்குது அப்படின்னு கேட்டால் நம்மளால் அதை ஊகமே பண்ண முடியலை. அப்போ அவ்வளவு குறுகிய காலத்தினால என்ன பிரயோஜனங்கள் இருந்திருக்க முடியும் அப்படின்னு கேட்டால் அவளுக்கு தபசக்தியானது அந்தளவுக்கு இருந்திருக்கு. இவாளுடைய கதியும் அந்தளவுக்கு சூக்ஷ்மமாக இருந்திருக்கு. இப்போ நமக்கு 1 மணி நேரம் அப்படின்னு எடுத்துட்டால் பிராணிகள்லாம் இருக்கே, சின்ன சின்ன பிராணிகள்லாம் அதனுடைய ஆயுஷே ரொம்ப கம்மி தான். அதுக்கெல்லாம் இந்த த்ருட்டி அப்படிங்கிறதே அதனுடைய 1 மணி நேரம் 2 மணி நேரமாக இருக்கலாம் இல்லையா. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் காலங்கள்லாம், பிரம்மாவனுடைய தினம்லாம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். பிரம்மாவனுடைய தினத்தெல்லாம் ஒரு காலை பொழுதெல்லாம் நம்மளால் ஜீவனமே பண்ண முடியாது. ஒரு 10-15 ஜென்மா நம்ம எடுத்துருவோம். 10-15 ஜென்மா எடுத்தால் கூட பிரம்மாவனுடைய காலை பொழுது முடியாததாக இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்தூலமான காலம்தான் பிரம்மாவனுடைய ஒரு காலை பொழுது. அப்போ த்ருட்டி அப்படிங்கிறது ரொம்ப குறுகிய காலமாக இருக்குது. சூச்சியாபின்னே பத்மபத்ரே த்ருட்டிரித்யபிதீயதே தச்சஷ்டியா ரேணுருத்யுக்தோ. இப்போ 60 த்ருட்டிகள் சேர்ந்தது ரேணு அப்படின்னு பேரு. ரேணு ஷஷ்டியா லவஸ்மிருதா, 60 ரேணுக்கள் சேர்ந்தது லவம் அப்படின்னு பேரு. தச்சஷ்டியா லீக்ஷகம் புரோக்தம், 60 லவங்கள் சேர்ந்தது ஒரு லீக்ஷகம் அப்படின்னு பேரு. தச்சஷ்டியா பிராண உச்சியதே, 60 லீக்ஷகங்கள் சேர்ந்தது ஒரு பிராணன். பிராணன் அப்படின்னு கேட்டால் 4 செகண்டை தான் பிராணன் அப்படின்னு சொல்றா. 10 தடவை நம்ம மூச்சை இழுத்து மூச்சை விடக்கூடிய காலத்துக்கும் பிராணன், பிராணனை உத்தேசித்து ஒரு நிரூபணம் பண்ணக்கூடிய காலத்துக்கு பிராணஹா அப்படின்னே பேர். நம்மளுடைய சுவாசோச்சுவாசத்தை வச்சுண்டு அதனுடைய லட்சணத்தை அவ சொல்றா. இதெல்லாம் சூக்ஷ்ம காலங்கள், பிராணன் வரைக்கும் சூக்ஷ்ம காலங்கள். இதுக்கப்புறம் இருக்கக்கூடியது ஸ்தூல காலம். ஸ்தூல காலம் என்ன அப்படின்னு கேட்டால் வினாடியிலிருந்து ஆரம்பிக்கிறது. வினாடி நாடி, வினாடிலாம் நமக்கு தெரிஞ்சது தான். 24 செகண்ட்ஸுக்கு நம்ம வினாடின்னு சொல்கிறோம், 24 நிமிஷத்துக்கு நம்ம நாடி விகடி கடி அப்படின்னு வச்சுருக்கோம் இல்லையா. அதிலிருந்து 1 மணி நேரம், ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம், ஒரு வருஷம், இது வரைக்கும் நம்மளால் போயிட முடியும். இதுக்கப்புறம் நம்ம சங்கல்பத்திலாம் நம்ம வச்சுருக்கோம், அத்ய பிரம்மணா த்விதீயே பரார்த்தே ஸ்வேதவராக கல்பை வைவஸ்வத மன்வந்தரேன்னு. நம்மளுடைய முன்னோர்கள் எந்த மாதிரி நம்மளை ஒரு வழி நடத்துகிறா அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய ஆரம்ப புள்ளி எங்கே இருக்குது, எவ்வளவு காலத்தை தாண்டி நம்ம வந்துருக்கோம், நம்மளுடைய பரம்பரை நம்மளுடைய சம்பிரதாயமானது எவ்வளவு காலங்களாக வந்துருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நித்தியப்படி பூஜைகளில் இந்த விஷயங்களெல்லாம் அவள் கொண்டு வந்துட்டா. பிரம்மா
பிரம்மாவனுடைய வயசை நம்ம தெரிஞ்சுக்கணும். அத்திய பிரம்மணான் தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரம்மாவனுடைய 50 வயசு தாண்டி அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். முதல்ல அதுக்கு நம்ம யுகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். இப்போ கலியுகத்தில் நம்ம இருந்துட்டு இருக்கோம். கலியுகத்துக்கு மொத்த வருஷங்கள் என்ன சொல்கிறா அப்படின்னு கேட்டால் 4,32,000 வருஷங்கள் சேர்ந்தது தான் கலியுகம். இவ்வளவு வருஷங்கள் நம்ம போக்கணும். இப்போ தான் 5,000 சொச்சத்தை நம்ம தாண்டி வந்துட்டு இருக்கோம். அதுக்குள்ளேயே வந்து கலியுகம் ஒரு பிரளயம் வரப்போகிறது, லோகத்தினுடைய நாசம் வரப்போகுதுன்னு சொல்கிறா இல்லையா? ஆனால் நம்ம தாண்ட வேண்டிய வருஷங்கள் 4,32,000 வருஷங்கள். இதுலேயும் சந்தியா காலங்கள்லாம் இருக்குது. இப்போ ஒரு யுகத்துக்கு 4,32,000, 4 யுகங்களும் சேர்ந்தால், இப்போ வந்து கிருத, திரேதா, துவாபர, கலி, இந்த 4 யுகங்களும் சேர்ந்தால் 43,20,000 வருஷங்கள். அதைத்தான் வந்து ஒரு மகாயுகம் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு யுகம். இந்த மாதிரியான யுகங்கள் 71 மகாயுகங்கள் சேர்ந்ததை தான் ஒரு மனு அப்படின்னு சொல்கிறோம். வைவஸ்வத மன்வந்தரே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ யுகானாம் சப்ததி சைகா மன்வந்தரம் இகோச்சியதே அப்படின்னு சூரிய சித்தாந்தத்தில் வாக்கியம். 71 மகாயுகங்கள் சேர்ந்தது. ஒரு மகாயுகத்துக்கே 43,20,000 வருஷம்னா 71 மகாயுகத்துக்கு எவ்வளவு வருஷங்கள் இருக்கும்? அவ்வளவு சேர்ந்தது தான் வந்து ஒரு மனு. இந்த மாதிரியான மனுக்கள் 14 சேரணும். 14 மனுக்கள் மொத்தம் இருக்கு. அந்த 14 மனுக்களும் சேர்ந்தால் 1000 மகாயுகங்கள் வரும். 14 மனுக்களும் சந்தியா காலத்தோடு சேர்ந்தால் 1000 மகாயுகம் வரும். அந்த 1000 மகாயுகத்துக்கு கல்பம் அப்படின்னு பேரு. கல்பாந்தே பிரளய ஸ்மிருதா, கல்பத்தினுடைய முடிவுல தான் பிரளயம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த கல்பம் என்ன அப்படின்னு கேட்டால், கல்போ பிராமக புரோக்தம், கல்பத்துக்கு தான் பிரம்மாவனுடைய காலை பொழுது அப்படின்னு பேர். அப்ப நம்மளுடைய 1000 மகாயுகங்கள் சேர்ந்தது பிரம்மாவனுடைய ஒரு காலை பொழுது. நம்மளால கணக்கே பண்ண முடியாது. அந்த மாதிரியான யுகங்கள்ல அவருக்கு 50 வயசு இப்போ ஆயிடுத்து. இப்போ 51வது நாளில் முதல் நாளில் அவர் இருந்துருக்கார் அப்படின்னு நம்ம கணக்கு பண்ணுறோம்னா எவ்வளவு தீர்க்கமாக நம்மளுடைய பரம்பரை நம்மளுடைய கணக்குகளை பண்ணி வச்சிருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ உருவானது நம்மளுடைய சம்பிரதாயங்கள், இப்போ உருவானது ஜோதிஷம், இப்போ உருவானது அப்படிங்கிறத யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் அதுக்கெல்லாம் பதிலை முன்னாடியே வந்து உருவாக்கிட்டு போயிட்டா. இதுதான் வந்து காலத்தை பற்றின ஒரு விஞ்ஞானம். ஒரு சூக்ஷ்மமான காலத்திலிருந்து ஸ்தூலமான காலம் வரைக்கும் இருக்கு. அடுத்தது வராகமிகிரர் தன்னுடைய புஸ்தகத்தில் பிருகஜாதகம் அப்படின்னு சொல்லக்கூடிய புஸ்தகத்தில் கர்ப்பத்துக்குள்ள எப்படி குழந்தை வளருது அப்படிங்கிறத சொல்றார். மெடிக்கல் சயின்ஸை அவர் அந்த காலத்திலே சொல்றார். ஒவ்வொரு மாசத்துலையும் அந்த குழந்தை எப்படி வளர்றது, கிரகங்களுடைய நிலையை வச்சுட்டு இத்தனாவது மாசம் இந்த வளர்ச்சியில குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியும். கலல கணாங்குராஸ்தி சர்மாங்கஜ சேதனதாகா அப்படின்னு சொல்றார். முதல் மாசம் கலலமா இருக்கும். கலலம்னா ஒரு திரவ வஸ்து. அந்த 2 இதுவும் சேர்ந்து திரவமா வயிற்றுக்குள்ள இருக்கும். 2வது மாசம் அது கணம், திடமான ஒரு பொருளா மாறும். அடுத்தது 3வது மாசம் அங்குரம். அங்குரம்னா முளை விடுறது, கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க முளைகள் விட ஆரம்பிக்கும். 4வது மாசம் அஸ்தி. அஸ்தினா எலும்பு. எலும்புகள்லாம் 4வது மாசம் உருவாக ஆரம்பிக்கும். அடுத்தது சர்ம. 5வது மாசம் தோல் உருவாக ஆரம்பிக்கும். 6வது மாசம் அங்கஜம், கேசங்கள்லாம் உருவாக ஆரம்பிக்கும். அடுத்தது 7வது மாசம் சேதனா, புத்தியானது உருவாகிறது. அதுக்கப்புறம் அந்த கர்ப்பத்தினுடைய வளர்ச்சி அப்படின்னு ஒவ்வொரு மாசத்திலையும் ஒவ்வொரு அங்கங்களினுடைய வளர்ச்சி அவர் சொல்றார். அந்தந்த மாசங்களுக்கு அதிபதிகளையும் அவர் சொல்றார். அந்த மாசாதிபதிகள் வந்து பலமில்லாமல் இருந்தால் அந்த மாசத்துல நடக்கக்கூடிய அங்கங்களினுடைய வளர்ச்சியானது பாதிக்கப்படும் அப்படின்னு நிரூபிக்கிறார். இந்த மாதிரி பிரசவங்கள்லாம் எப்படி ஆகும், பிரசவ சமயத்தில் ஆப்ரேஷன் நடக்குமா, சல்ய சிகிச்சா, சஸ்திர சிகிச்சா அப்படிலாம் வச்சுட்டு இருக்கா, ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை பிறக்குமா, இல்லை குழந்தைக்கு எதுவும் ஆபத்து வருமா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட அவள் அந்த காலத்திலேயே பண்ணியிருக்கா, விசாரம் பண்ணியிருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்போ இவ்வளவு விஞ்ஞானங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. இது மட்டும்தான் விஞ்ஞானங்கிறது கிடையாது, இன்னும் நிறையா விஞ்ஞானங்கள் இருக்குது. நான் இவ்வளவு தான் இங்கே நான் சொல்லியிருக்கேன். இப்போ கிரகங்களை வச்சுண்டு ஜோதிட சாஸ்திரத்தில் எங்கெங்கே எந்தெந்த மாதிரியான விஞ்ஞானங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இதே கிரகங்களை வச்சுண்டு எப்படி அவ மெய்ஞானத்தை உபதேசம் பண்ணுறா அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. தெய்வாதீனம் ஜெகத் சர்வம் அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தமான வாக்கியம். ஆனால் ஜோதிஷத்தில் என்ன சொல்கிறா அப்படின்னு கேட்டால் கிரகாதீனம் ஜெகத் சர்வம் அப்படின்னு சொல்கிறா. கிரகாதீனம் ஜெகத் சர்வம் கிரகாதீனாக நராவராக காலஜானம் கிரகாதீனம் கிரகாக கர்மபலப்பிரதாக அப்படின்னு சொல்கிறார்.
அப்போ இந்த உலகமே வந்து கிரகங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியதா இருக்கு. அதே மாதிரி கிரகாதீனாக நராவராக எல்லாருமே எல்லா பிராணிகளும் கிரகங்களுக்கு கட்டுப்பட்டவைகளாக இருக்கு. காலஜானம் கிரகாதீனம். நம்ம எல்லாருமே காலத்தை வச்சு தான் போயிட்டு இருக்கோம். எனக்கு 20 வயசு ஆயிடுத்து, 30 வயசு ஆயிடுத்து, 60 வயசு ஆயிடுத்து, வயசாயிடுத்துப்பா அவருக்கு, இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையே வந்து காலத்தை வச்சுட்டு தானே இருக்கு. இந்த காலஜானம் அப்படிங்கிறதே ஜோதிஷத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியது. ஆனால் அந்த ஜோதிஷ சாஸ்திரம் எப்பேற்பட்டது? கர்ம பலப்பிரதாக. இப்போ சித்தாந்தத்தில் விஞ்ஞானத்தில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டால் இந்த கிரகங்கள்லாம் கோள்களாக பார்த்துண்டு அதன் மூலமாக இருக்கக்கூடிய விஞ்ஞானங்களை சொல்லின்னு இருந்த இந்த ஜோதிட சாஸ்திரம் அந்த கோள்களை இப்போ பகவான்களை மாற்ற ஆரம்பிச்சிட்டா. இப்போ சூரியன் அது ஒரு தெய்வம், சந்திரன் அது ஒரு தெய்வம் இங்கே பலிதத்தில். ஆனால் சித்தாந்தத்தில் என்ன அப்படின்னு கேட்டால் சூரியன்கிறது ஒரு கோள், சந்திரன்கிறது ஒரு கோள், அதனுடைய ஸ்வபாவங்கள் அதனுடைய கதிகள்லாம் என்னங்கிறத அங்கே விவரணம் பண்ணி விஞ்ஞானத்தை சொல்லி இங்கே அதையே மெய்ஞானத்துக்கு அவ உபயோகப்படுத்துகிறா. அப்படிங்கிறதா இங்கே ஒரு மகிமையாக இருக்குது. லகுஜாதகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரந்தத்தில் வராகமிகிரர் சொல்றார், ஜோதிஷ சாஸ்திரம்ங்கிறது என்ன பண்றது தெரியுமா? எதுபசிதம் அந்நிய ஜன்மனி சுபாசுபம் தஸ்ய கர்மண பக்திம் வியஞ்சயதி சாஸ்திரமேதத் தமசி திரவியாணி தீப இவ. எது உபசிதம், உபசிதம்னா நம்ம சம்பாதிக்கிறதுன்னு அர்த்தம். எந்த ஒரு ஒரு சுபமோ அசுபமோ புண்ணியமோ பாபமோ உன்னுடைய முன் ஜென்மாவினால் எது உன்னால் சம்பாதிக்கப்பட்டதா இருக்கோ, எது உபசிதம் எது சம்பாதிக்கப்பட்டதா இருக்கோ அந்த கர்மாவினுடைய பலனை இந்த சாஸ்திரமானது வியஞ்சயதி, இது வந்து காமிச்சு கொடுக்குது, இது தீர்த்து கொடுக்கல. எப்படி காமிச்சு கொடுக்குறது அப்படின்னு கேட்டால், கண்ணில் சுத்தமாக வெளிச்சமே இல்லை, இருட்டுக்குள்ளே நம்மளை வந்து ஒருத்தன் அனுப்பிச்சிட்டா அப்படின்னு கேட்டால் எங்கே இந்த பொருள் இருக்குங்கிறத நம்ம தடவி தடவி தேடணும் இல்லையா? அப்போ நமக்கு எங்கே என்ன இருக்குன்னே தெரியாது. அந்த நேரத்தில் எங்கெங்கே என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு தீபம் தேவை. எப்படி இருட்டில் இருக்கக்கூடிய வஸ்துக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு தீபம் நமக்கு உதவியாக இருக்கோ அந்த மாதிரி எந்த கர்மாவனால நான் இந்த பலனை அனுபவிச்சுட்டு இருக்கனே அப்படின்னு சொல்ல அந்த ஒரு முட்டாள்தனம் இல்லைன்னா அஜ்ஞானம் அப்படிங்கிற நிலையில் இருக்கக்கூடியவனுக்கு இந்த கர்மாவனால இந்த காலத்தில் நீ இந்த பலனை அனுபவிக்க போற அப்படிங்கிற ஒரு உபதேசத்தை பண்ணக்கூடியது. இருட்டில் எப்படி தீபம் ஒருத்தனுக்கு உதவி பண்ணுறதோ அதே மாதிரி அஜ்ஞான சமயத்தில் உதவி பண்ணக்கூடியதா இந்த சாஸ்திரம் இருக்கு அப்படின்னு வராகமிகிராச்சாரியார் தன்னுடைய புஸ்தகத்தில் சொல்றார். அவசியம் அனுபோக்தவ்யம் கிருதங்கர்ம சுபாசுபம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சதான். ஹரினாபி ஹரேனாபி பிரம்மணாபி சுரைரப்பி லலாட்ட லிகிதா ரேகாம் பரிமாறஷ்டும் ந சக்கியதே. அது ஹரியா இருந்தாலும் சரி, ஹரணா இருந்தாலும் சரி, இந்திரனா இருந்தாலும் சரி, தலையெழுத்து ஒன்று விழுந்துருத்து அப்படின்னு கேட்டால் அதை மாற்றவே முடியாது. அப்போ இந்த ஜோதிஷத்தினால என்னப்பா பிரயோஜனம்? நீ வந்து நான் கர்மவினை அனுபவிக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டால் எதுக்கு இந்த இதெல்லாம் வந்து ஒரு இது எதுக்கு நான் கர்மவினையை தெரிஞ்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? நீங்கள் பரிகாரம்லாம் சொல்கிறேன், அதன் மூலமாகவும் சரியாக கூடாது இல்லையா? ஏன்னா ஹரினாபி ஹரேனாபி பிரம்மணாபி சுரைரப்பி அப்படின்னு சொல்லி யாராலையும் மாற்ற முடியாதுன்னா இந்த கிரகங்களால் மட்டும் மாற்றிட முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து நமக்கு வரும். மகாபாரதத்தில் நதேவாக தண்டமாதாய ரக்ஷந்தி பசுபாலவத் யந்தே ரக்ஷித்தும் இச்சந்தி புத்தியா சம்விபஜந்தி தம் அப்படின்னு சொல்கிறார். ந தேவாக தண்டமாதாய, தேவர்கள் எல்லாம் வந்து பசுமாட்டை வந்து ஒரு மாடு மேய்க்கிறவன் வந்து குச்சியை வச்சு விரட்டின்ண்டே நீ இந்த பக்கம் போகாத இந்த பக்கம் போகாதேன்னு காப்பாத்தின்ண்டே போவான்ல, அந்த மாதிரி மனுஷனை வந்து சிருஷ்டி பண்ணி நீ இங்கெங்க போ, இப்படி இப்படி போ, இந்த காரியங்களை பண்ணு அப்படின்னு காப்பாற்ற மாட்டார். அது அவருடைய வேலையே இல்லை. அப்படியும் மீறி ஒருத்தனை காப்பாற்றணும் அப்படின்னு அவர் நினைச்சிட்டார் அப்படின்னு கேட்டால் அவனுடைய புத்திக்குள்ள அவர் நுழைகிறார். அப்போ பிரஷ்ன மார்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய புஸ்தகத்தில் வந்து அவர் சொல்றார், நம்மெல்லாம் வந்து கர்மவினை அனுபவிச்சுட்டு இருக்கோம், கர்மவினை மாறணும், இந்த துக்கத்திலிருந்து இந்த கஷ்டத்திலிருந்து அவன் விடுபடணும் அப்படின்னு பகவான் நினைச்சு இவனுடைய மனசுக்குள்ள போய் இவனை தூண்டி விடுறார், நீ போய் இந்த தெய்வஜனை பாரு அப்படின்னு. இப்போ பகவானுடைய அனுகிரகத்தினால இவன் தெய்வம் கேட்ட போறான். தெய்வஜன் ஜாதகத்தை பார்த்து அவனுடைய பாக்யவசாத் அவனுடைய கர்ம வினைகளை சொல்றான். அப்போ பகவான் நினைக்கணும், எப்படி வந்து அவனருளாலே அவன் தாள் வணங்கின்னு நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி கர்ம வினைகள் வந்து நமக்கு குறையணும் அப்படின்னு கேட்டால் பகவானுடைய அனுகிரகம் நமக்கு இருந்தால் நம்ம தெய்வஜன்ட்ட போகும். ஊஹா போக பட்டுஹூ சித்தமந்த்ரோ ஜானாதி ஜாதகம் அப்படின்னு ஒரு தெய்வஜனுக்கு லட்சணம் சொல்கிறார். சித்த மந்திரஹா, மந்திர சித்தியானது எவனுக்கு இருக்கோ அவன் தான் வந்து ஜாதகத்தை தெளிவாக அறிந்தவனாக இருப்பான். அதே மாதிரி பகவான் தான் நம்மளை தெய்வஜன்ட்ட அனுப்புகிறான், ஜோசியம் ஜாதகம் பார்க்குறவன்ட்ட அனுப்புறான் அப்படிங்கிறதுக்கு பிரஷ்ன மார்க்கத்தில் ஒரு அழகான ஸ்லோகம் இருக்கு.
சம்பிரேரியமான ஸ்தவசா ஷரீரி பிரசஹ்ய தேவேன சுபாசுபேன ஜோதிர்விதா சந்நிதிமேதி யஸ்மாத் பிரஷ்னோப்பியதோ ஜன்மசமஹா பலேஷு. இப்போ பிரஷ்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரளாவில் வந்து ரொம்ப பிரசித்தமாக இருக்கக்கூடிய பிரஷ்ன சாஸ்திரம், எப்படி ஜாதகம் இருக்கோ அதே மாதிரி பிரஷ்னம் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். பிரஷ்னத்துக்கு என்ன மகிமை அப்படின்னு கேட்டால், பகவானால் தூண்டிவிடப்பட்ட இந்த மனிதன் தெய்வஜன்ட்ட போய் ஒரு கேள்வி கேட்குறான். அந்த கேட்கக்கூடிய சமயத்துக்கு அவ்வளவு மகிமை உண்டு. எப்படி வந்து நம்மளுடைய கர்ம வினைய ஆதாரமாக வச்சுண்டு நம்மளுடைய பிறப்பானது இருக்கோ அதே மாதிரி தான் நம்மளுடைய கர்ம வினையை வச்சுண்டு இந்த நேரத்தில் நீ போய் தெய்வஜனை பாரு அப்படின்னு பகவான் நம்மளை தூண்டி விடுறார். அப்போ நம்ம கேள்வி கேட்கக்கூடிய சமயமுமே ஜன்ம சமக, ஜன்மம் மாதிரி தான் நம்ம கேள்வி கேட்கக்கூடிய சமயம். ஒரு ஜோசியக்கார்ட்ட போயிட்டு ஒரு கேள்வி கேட்குறோம், இந்த நேரம் எனக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னு கேட்டால் அதுவும் நம்மளுடைய ஜென்ம சமயம் மாதிரி தான். அந்த நேரத்தில் கிரகங்கள்லாம் எப்படி இருக்குங்கிறத வச்சுண்டு இந்த நேரத்தில் அவன் வர்றான் அப்படின்னு கேட்டால் அதுவும் அவனுடைய பாக்கியத்தினால தான் அவன் வர்றான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ கர்ம வினைகளை நமக்கு உபதேசம் பண்ணக்கூடியது இந்த ஜோதிஷ சாஸ்திரமாக இருக்கிறது. கர்ம வினைகள் நம்மளை தொடர்ந்து வந்துட்டே இருக்கு, கர்ம வினைகள் நம்மளை எங்கேயுமே விடவே விடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பகவத்கீதையில் கிருஷ்ணர் வந்து சொல்றார், யதா கோசஹஸ்ரேஷு வத்சோ விந்ததி மாதரம் ததா பூர்வகிருதங் கர்ம கர்த்தாரம் அனுகச்சதி அப்படின்னு சொல்கிறார். அப்போ 1000 பசுக்கள் இருக்குது, வெள்ளை வெள்ளையர்னு 1000 பசு கூட்டங்கள் இருக்குது. பசுமாடுகள் எல்லாம் சேர்ந்து இருக்கும்போது நம்ம கண்ணுக்குட்டிகளை அவுத்து விட்டமையானால் அந்தந்த கண்ணுக்குட்டிகள் நேராக அதனுடைய அம்மா கிட்ட போயிடும். அதுக்கு சந்தேகங்கள்லாம் இருக்காது, இது என்னுடைய அம்மாவா அது என்னுடைய அம்மா, நமக்கு வேணால் பார்க்கும்போது எல்லாம் ஒரே மாதிரி இருக்கே அப்படிங்கிற சந்தேகம் வரும். ஆனால் கண்ணுக்குட்டிகளுக்கு அந்த சந்தேகம் வராது. அந்த மாதிரி தான் அவன் பண்ண கர்ம வினையானது அவனை பின்தொடர்ந்தே வந்துருக்கு, எப்போ உன்னை பிடிக்கணும்னு காத்துன்னு இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார். இந்த கர்ம வினைகள்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்கக்கூடிய அதுக்கு உதவக்கூடிய ஒரு விஷயமா இருக்கக்கூடியது தான் இந்த சாஸ்திரம், ஜோதிஷ சாஸ்திரம். அப்போ விஞ்ஞானத்தை சொல்லி அதே நவக்கிரகங்கள் மூலமாக மெய்ஞானத்தையும் உபதேசம் செய்யக்கூடியதாக இந்த சாஸ்திரம் இருக்குது அப்படின்னு என்னுடைய விஷயத்தை முடிந்தளவு நான் இந்த இடத்துல பிரதிபாதனம் பண்ணி இதோட என்னுடைய உரையை நான் முடிச்சுக்கிறேன். இந்த பெரியவர்கள்லாம் நிரம்பி இருக்கக்கூடிய இந்த சபையில் ரொம்ப சிறியவனாக இருக்கக்கூடிய எனக்கும் வாய்ப்பளித்து என்னுடைய ஞானத்தை இங்கே வந்து பிரதிபாதனம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த சன்னிதானத்துக்கு என்னுடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி பெரியவா எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரங்களை நான் தெரிவிச்சுண்டு இதோட நான் என்னுடைய உரையை நான் முடிச்சுக்கிறேன். யச்சாஸ்திரம் சவிதாச்சகார விபுலை ஸ்கந்தை ஸ்திரிபிர்ஜோதிஷாம் தஸ்யோச்சித்தி பயாத் புனః கலியுகே சம்ஸ்ருத்திய யோ பூதலம் பூய ஸ்வல்பதரம் வராகமிகிர வியாஜேன சர்வம் யதாதித்தம் எம் பிரவதந்தி மோக்ஷகுஷலாக தஸ்மை நமோ பாஸ்வதே. சூர்யாய நமः.